Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வரப்போகிறது. 28ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக இந்த சுக்கிரன் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார், வாரி கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன பேசிடுவோம். ஜாதகத்தில் பார்க்கும்போதே நம்ம பெரும்பாலான பேர் 99.99 பேர் என்ன கேட்பாங்க, ஐயா எனக்கு சுக்கிர திசை எப்பயா அடிக்கும், என்ன கேட்பாங்க, சுக்கிர திசை என்னைக்கையா அடிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உலகத்தில் இன்பம், பணம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவராக அறியப்படுகிறார். இப்போ குரு எடுத்துக்கோங்க. இப்போ தான் தம்பி பேசிகிட்டு இருந்தேன். குருன்னா யார்? குருன்னா ஞானம், அறிவு, சேவை, இதெல்லாம் குரு. செவ்வானா பூமி, லாபம். சுக்கிரன்னா யாருங்க? சுக்கிரன்னா ஒரே விஷயம் என்னென்னா, சுக்கிரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் யூ காதலை கொடுக்கக்கூடிய காதலுக்கு அதிபதி. அதனால தான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னா. விமனா வந்து பெண்கள் வந்து சுக்கிரனிலிருந்து பிறந்தவர்கள், ஆண்கள் வந்து செவ்வாயிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறத உலகத்தாரால் மிக காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசிக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7 கூடிய துலாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது 2, 7 கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கான இல்லற வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்கிறார். மாதம் ஒரு தடவை பெயர்வார் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்படி அந்த வகையில் மேசராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 28ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு பெயர்கிறார். ரிஷபராசியில் சுக்கிரன் ஒரு நோட்டபுள் பாயிண்ட். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி அடைகிறார். ஃபுல் பவரோடு இறங்குகிறார். முழு வீரியத்தோட சுக்கிர பகவான் இறங்குகிறார். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களாக எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறாங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யாருக்கெல்லாம் சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் 8 கூடியவன், ரெண்டுமே அவர் தான். சார், எந்த ராசிநாதனோ அவராலே பிரச்சனை வரும். எந்த மனைவியை நம்ம வந்து மனைவி விஷயத்தில் நம்ம எவ்வளோ பிரியமாக நடந்துக்கிறோமோ அதே மனைவியே கேஸ் போட்டுருவாங்க. உலகத்திலே பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களே நமக்கு எதிராக செயல்படுறது தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 8 கூடியவனாக இருப்பதால் 8 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். 2-3 நல்ல விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அசையா சொத்துக்கள் வந்து சேரும். 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது அசையா சொத்துக்கள் வந்து சேரும். அதே மாதிரி 8 கூடியவன்னா என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி, பேங்க் விஷயங்கள், அதெல்லாம் மாங்கல்ய பலம். சில பெண்கள் வந்து என்ன ஆவாங்கன்னா, அவங்களோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருப்பார், அந்த மாதிரி சம்திங்கு. அவங்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் என்பது உறுதியாகும் 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது. ஸோ இந்த 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது வேறு என்ன நடக்கும்னா, புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வழி. மாமனார் வருவார், இந்த மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டிலே இருந்துங்க, இங்கே இருக்கிற அப்படியே நம்ம காணியவே பார்த்துங்க, அதாவது நம்ம தோட்டத்தை பார்த்துங்க, அந்த மாதிரி சம்திங். ஸோ ஒரு பெரிய வாய்ப்பு, பூர்வீகத்தில் குடியேறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி வந்து அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு போன்றவையெல்லாம் கிடைக்கும். சார், நான் ஊர் பக்கமாக போயிடலான் இருக்கேன் சார், ஒரே டென்ஷன் சார், டிப்ரெஷன். காலைல கூட தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வினோத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போல்லாம், மனம் என்ன நடக்குதுன்னே தெரில சார். எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸில் பாதி கம்ப்ளைண்ட்ஸ் ஒரே ப்ராப்ளம் தான் சார், டிப்ரெஷன். நிறையா புரிஞ்சுக்கோங்க, டிப்ரெஷன் என்னும் மனவியாதி நம்மளை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து முழுங்கிட்டே இருக்குது. 1 8 கூடியவனாக சுக்கிரன் வரும்பொழுது சொல்லுகிறேன். 8ங்கிறது வெறும் உடல் சிதைவுன்னு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க. சித்தர்களுக்கு அப்போ தெரியாது மனச்சிதைவுன்னு ஒரு நோய் இருக்குங்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனச்சிதைவு வர்றதுக்கு எந்த சித்தரும் மொபைல் வச்சுருக்கல. ஆனால் இப்போ மனச்சிதைவு தான் பெரிய ப்ராப்ளம். சின்ன குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. குழந்தைங்க பாட்டுக்கு ஒரு உலகத்தில் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, அப்பா அம்மா பாட்டுக்கு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதே நேரம் அந்த குழந்தை வரைஞ்ச சிறு ஓவியத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கோ, அது கூட சேர்ந்து வரைகிறதுக்கோ எழுதுறதுக்கோ யாருமே ரெடியாக இல்லை சார். உலகத்தில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்கள 199 பேர் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் மேன் நீங்கள் எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க சொல்லுங்கள்? இன்னொருத்தட்ட கையை கட்டி வேலை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு சிம்பிளாக வாழ்ந்துக்கணும்னு நினச்சி தானே இதை பண்ணீங்க. ஆனால் ஆரம்பித்த நாள் தான் அதை நீங்கள் நினச்சிங்களே தவிர, பிஸ்னஸ் வளர வளர உங்களுடைய ஆசைகள் அதிகமாக பயங்கர பிஸி ஆகிட்டீங்க. பிரச்சனை புரியுதா? எந்த ஃபேமிலியோட குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களோ, அந்த ஃபேமிலியோட குழந்தையோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டீங்க. உங்களெல்லாம் சொல்கிறதுக்கு நான் என்னையே சொல்லிக்கிறேன். எந்த ஒரு காரியமும்
ஒரு கட்டத்துக்கு மேலே வளரும் பொழுது என்ன ஆகிறது, நாம் எதற்காக துவங்குகிறோம் என்பதை மறந்து விடுகிறது. 1-8 ஆட்சி பெறும் பொழுது மனச்சிதைவு என்னும் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுக்காதீங்க. என்ன ஆயிரப்போகுது? நமக்கு ஒன்றும் அம்பானி தம்பி கும்பானி ஃபோன் பண்ண போகிறதில்ல, நமக்கு யாரும் ஃபோன் பண்ண போகிறதில்ல, நம்ம நல்லவன், நமக்கு எந்த கெட்டவனும் ஃபோன் பண்ண போகிறதில்ல, நம்மளை யாரும் தேடிட்டு வர போகிறதில்ல. நமக்கு என்ன நடந்துற போகுது? பழைய காலத்து புரண்டை வேணாவது ஃபோன் பண்ணுவோம், அவ்வளோதான். நாளைக்கு பேசிக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய பிரைவேசி டைமை நீங்கள் ஒதுக்க வேண்டும். 1-8 சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் என்பதை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், இதுதான் உங்களோட ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் நீங்கள் மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும். இதில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஏன்னா 8 சொத்து சேர்வதற்கான வழிகள் நிறைய பேர் என்ன ஆகுனா, 1-8 ஆட்சிங்கும் போது நம்மளுடைய முயற்சிகளே நமக்கு வழக்காக வரும்னு நான் சொல்ல வந்தேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்து வாங்குறதுக்கான குறுக்கு வழிகள்லாம் சொல்லுவாங்க. சார் இப்படி டாக்குமெண்ட்லாம் மாற்றி பண்ணிடலாம் சார், இப்படி செட்டிங் பண்ணிடலாம் சார், யாருக்குமே தெரியாமல் போய்டும் சார், வேல்யூவை ஏற்றி போடலாம் சார், இது யாருக்குமே தெரியாது. இது தயவுசெய்து நினச்சிக்காதீங்க, யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் இது யாரோ ஒருத்தர் ஏற்கனவே முயற்சி பண்ணதாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணுற அத்தனை முயற்சியும். ஆக நீங்கள் அது மாதிரியான சட்ட விரோதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. சார் பேங்க்லேருந்து அப்ரைசர் வந்தார் சார், அப்ரைசர் டிக்கெட் எக்ஸ்ட்ராவை போட சொன்னேன் சார், தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. காலகாலமாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சொத்துக்களை ஏற்றி போடுறது, வேல்யூவை ஏற்றி போடுறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச சில பேர் இருக்காங்க, ஒரே நேரத்தில் 2-3 லோன்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய புத்திசாலி நம்மலாம். ஏன்னா இந்த பேங்க்கில் அப்ளை பண்ணது அந்த பேங்க்குக்கு தெரியாது, அந்த பேங்க்கில் அப்ளை பண்ணது இந்த பேங்க்குக்கு தெரியாது. 3 பேங்க்லேயும் ஒரே நேரத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு சர்வர் தான். எங்கே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சிபிலில் மாட்டிப்பீங்க. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், 8 ஆட்சி பெறும் பொழுது புத்தி பல வழிகளில் வேலை செய்யும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். வாடகைக்கு தான் நான் வீடு விட்டேன், நான் உள் வாடகை கொடுறேன் யோசிப்பீங்க. ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து இந்த ரூம் பண்ணி வச்சுக்க, உள் வாடகை ஒன்றை வாடகை கூட்டதே அதிகம், இதில் நீ உள் வாடகை வேறு விடுறியா? அதுதான் பிரச்சனை. அந்த 8 ஆட்சி பெறும் பொழுது புத்தி பணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, நம்ம அழகாக ஒரு ஃப்ளைட்டு கடவுள் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ளைட்டு வாங்கி பறங்கடானா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 8 ஆட்சி பெறும்போது இந்த ஃப்ளைட் ரெக்கையை மடக்கிட்டு எப்படி அப்பப்போ சேராட்டோவை ஓட்டலாமான்னு யோசிக்கிறோம். ஏன்னா ஃப்ளைட்டு பறப்பதற்கு தான், சேராட்டோவிற்காக அல்ல. 8 ஆட்சி பெறும் பொழுது இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி தலையில் அடிபடுதல், 8னா தலையில் அடிபடுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெற்று அமையும் பொழுது தலையில் அடிபடுதல், பல்லு உடைதல், சுக்கிரன்னா அழகு, முடி கொட்டுது, அப்போ தோலில் ப்ராப்ளம் வர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 8 ஆட்சி பெறும் பொழுது உடல் ரீதியான இது போன்ற குறைபாடுகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஆக இந்த சுக்கிர பகவானை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவான் வேற எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் சுக்கிர பகவான்னு சொல்றோம். சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். ஸ்ரீரங்கம் சுக்கிரஸ்தலம். காஞ்சி காமாட்சி சுக்கிரஸ்தலம், நிறைய பேருக்கு தெரியாது. மாங்காடு காமாட்சி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காடு, இது சுக்கிரஸ்தலம், இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்ததாக இந்த சுக்கிரஸ்தலம் நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலான்னா, சிங்கப்பெருமாள் கோயில் சுக்கிரஸ்தலம். எதுவும் முடியலன்னா கும்பகோணம் போயிட்டீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். இது எல்லாமே சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் மல்லிகை மலர் சாற்றி, சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மியை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் டிஃபால்ட்டாக இருப்பார். அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானை வழிபடுறதுக்கு வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை தான் முக்கியம். அம்பாளுக்கு சாத்தி, லக்ஷ்மிக்கு சாத்தி, லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே, கௌரி கல்யாண வைபோகமே, அது மாதிரி பாடல்கள் அது இதெல்லாம் பண்ணி லக்ஷ்மியை நீங்கள் ஜில் பண்ணிங்கனாலே சுக்கிர பகவான் ஜில். அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணுறதன் மூலியம், அவர்களுக்கு தாலி, இந்த வளையல், குங்குமம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதன் மூலிமா சுக்கிர பகவான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களாக நாம் சொல்வது, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இதை சொன்னீங்கன்னா போதும். அஸ்வத்வஜா வித்மகே, அது மாதிரி தனுரஹஸ்தாயத்தையுமே தன்னோ சுக்கிர பிரச்சோதி, அதெல்லாம் வரும். அது மாதிரி காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி பண்ண நம்பர்களில் 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய நம்பர், ஒயிட்டு கலர் சுக்கிரனோட கலர், வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட கிழமை. எதாக இருந்தாலும் இந்த சுக்கிரனை வச்சு நீங்கள் பண்ணுறது, சுக்கிரன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கோ, சுக்கிரன் நல்லா பலன்கள் தர, அதிகற்புதமாக பலன் தரும்னு வேண்டிக்கிறவங்களுக்கோ இதை பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். வாரம் மலேசியா வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation.
Join KSG Institutions, Singanallur, Coimbatore.